ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த நாளுக்கோசரம் தாங்க காத்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக இந்திய அணியை நாளைக்கு நாங்கள் பழி வாங்குவோம். எங்களுக்கு இது வாய்வாசாவா போட்டி, அதனால் அடுத்த போட்டியில் இந்திய அணியை நாங்கள் சும்மாவே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அணி நட்சத்திர வீரர் பாபர் அசாம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு தொடங்க போகிற இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் போட்டி குறித்து ஓப்பனாக பத்திரிகையாளர் சந்திப்பில் பார்த்தீங்கன்னா சவால் விட்டு பேசியிருக்காருன்னே சொல்லலாங்க பாபர் அசாம். அது மட்டும் இல்லாமல் போட்டி குறித்து பல கருத்துக்கள் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொன்னார், ஏது சொன்னார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் போட்டி தொடங்க போதுங்க. அது குறித்து அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, அடுத்த போட்டி எங்களுக்கு வாய்வாசாவா போட்டி, கட்டாயம் நாங்கள் வெற்றி பெற்று ஆக வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கோம். இந்திய அணி ஃபஸ்ட்டு போட்டியில் வெற்றி பெற்றனால அவங்க நல்ல மொமெண்டமில் இருக்காங்க, எல்லாம் ஓகே தான் இருக்கட்டும். ஐசிசி ட்ராஃபினாவே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்தியா மேலே தான் ஃபேவராக நிறைய இருப்பாங்க. இப்போ கூட இந்தியா மேலே தான் ஃபேவர் நிறைய இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியுது. இருந்தாலும் நாங்கள் அதை மாற்றுவோம். பங்களாதேஷ்கிட்ட வெற்றி பெற்று வந்தனால நல்ல மொமெண்டமில் இருந்தாலும் ஓகே பரவாயில்ல, நாங்கள் அடுத்த போட்டி தோற்றா இந்த டோர்னமெண்ட்டை விட்டு வெளியே போயிடுவோம். எங்கள் ரசிகர்கள் எங்களுக்கோசரம் காத்துட்ருக்காங்க, நாங்கள் வெற்றி பெறுவோம்னு சொல்லிட்டு அவங்களோட நம்பிக்கை நாங்கள் வீணடிக்க விரும்பலை. கண்டிப்பாக அடுத்த போட்டியில் எங்களோட பங்களிப்பு, எங்களோட டீம் எஃபெக்ட் ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருக்கும். கட்டாயம் நாங்கள் இந்திய அணியை வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாபர் அசாம் பார்த்தீங்கன்னா செமையாக பேசியிருக்காருன்னே சொல்லாங்க. அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா, எங்கள் மக்கள் நாங்கள் ஜெயிப்போன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, அதுக்கோசரம் நாங்கள் ஜெயிப்போன்றாரு. உங்கள் மக்கள் தொகையத்தோட 3-4 மடங்கு அதிகமாக இருக்கிற 140 கோடி மக்கள் இந்தியா ஜெயிக்குன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் என்னங்க பேசுகிறீங்க? எஸ், கண்டிப்பாங்க. ஏன்னா நாளைக்கு ஒரு பெரிய டேன்னு சொல்லலாம். இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச்னாவே ஒரு பெருசாக எப்போவுமே ஒரு பெரிய மேட்ச். அது இந்தியா நீங்கள் சொல்லலாம் இங்கிலாந்து ஆஸ்திரேலியாலாம் பெரிய மேட்ச்னு, அதெல்லாம் கிடையாது. இந்தியா பாகிஸ்தான் தான் பெரிய மேட்ச். கண்டிப்பாக நாளைக்கு நம்ம இந்திய அணி வெற்றி பெற்று ஆக வேண்டுங்க. ஏன்னா அந்தளவுக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு டீமாக இருக்காங்க, நல்ல ஒரு ஆள் எல்லாமே நல்ல ஃபார்மில் இருக்காங்க. மெயின் அதுதான். அதனால் கண்டிப்பாக இந்திய அணி நாளைக்கு வெற்றி பெற்று செமிஃபைனலுக்கு முதல் அணியாக தேர்வு ஆவாங்களா சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்கணுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் பங்களாதேஷ் வின் பண்ணிட்டாங்க. அது மூலமாக இப்போ இந்திய அணி பார்த்திங்கன்னா அடுத்து ஒரே ஒரு போட்டி வெற்றி பெற்றால் போதும், நம்ம குவாலிஃபை டு செமிஃபைனல். பாகிஸ்தான் குவாலிஃபை டு அவர் ஹோம். எஸ், அவங்க வீட்டுக்கு குவாலிஃபை ஆகிடுவாங்க. தோற்றா அவங்க வெளியே போயிடுவாங்க. அவ்வளோதாங்க, அவங்க அதோட தோட்டம் விட்டுட்டு வெளியே போயிடுவாங்க. கண்டிப்பாக பொறுத்து வந்து பார்க்கலாங்க நம்ம இந்திய அணி நாளைக்கு எந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. பிளேயிங் லெவலில் மேக்ஸிமம் எந்த மாதிரி சேஞ்சஸ் வரும் என்ன கேட்டால், ஹர்தீப் சிங் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதா தகவல் வந்திருக்குங்க. எஸ், ஏன்னா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் ஒரு குல்தீப் யாதவ் பதில் நம்ம வருண் சக்கரவர்த்தி எடுத்துகிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 3 பேருமே லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வரும்போது கொஞ்சம் இதுவாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னராக அந்த பிச்சில் போட்டால் கண்டிப்பாக சேசிங்கில் ஒரு 220-230 கூட அடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். நல்ல ஸ்பின் குவாலிட்டி அட்டாக் இருந்தால். அதனால் கண்டிப்பாக இந்திய அணி நாளைக்கு ஒரு நல்ல அணி. இந்த 2 சேஞ்சஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, பொறுத்து வந்து பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நாளைக்கு நம்ம இந்திய அணி பாகிஸ்தான் மோதுறாங்க, யார் வெற்றி பெறுவாங்க? உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.